இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறேன்னா, அமாவாசையில நாள்ல பார்த்தீங்கன்னா, பின்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுத்தா சிறப்பான பலன் உண்டு. குறிப்பாக ஒரு வருடத்துல 3 அமாவாசைகள்ல தவறாம தர்ப்பணமும், திதியும் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில, தை மாத அமாவாசை நாள்ல தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் இது. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை நினைத்து எந்த ஒரு படையல் வைத்து வழிபட்டா முன்னோருடைய ஆசி உண்டாகும். பித்ரு தோஷம் உள்ளவங்க தவறாம இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்க. உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்னன்னு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 3 அமாவாசைகள் முக்கிய அமாவாசைகள் சொல்லுவோம். தை, ஆடி, புரட்டாசி அமாவாசை. இதில் வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்புங்க. இந்த நாளாக முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கிய வழிபாட்டு நாளாக இருக்குது. இது அவங்களுடைய நினைவாக நம்ம நீத்தார் கடன்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் செய்வது ரொம்ப முக்கியங்க. அதே போல் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய கடலிலோ ஆற்றிலோ நீராடுவது புண்ணியமான பலனை ஏற்படுத்தி தரும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கி புண்ணியத்தை தான் தேடித்தருங்க. அதே போல இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் செய்வதோ முன்னோருடைய பசியை போக்கிடுங்க. சிவன் கோவில்களை சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் செய்து வழிபடுவது அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தி தருங்க. ஆண்டு தை அமாவாசை பத்தினா வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12 மணி 4 நிமிடம் அதிகாலை தொடங்கி அடுத்த நாள் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 1 மணி 21 நிமிடம் வரை அமாவாசை திதி இருக்குங்க. இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டால் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் நீங்கிடும், உறவுகளில் சிக்கல்கள் தீர்வுக்கு வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சின்னு அனைத்துமே நம்ம வாழ்க்கையில ஏற்படுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டால் நிச்சயம் நீங்கள் கொடுக்கலாங்க. ஏன்னா அதற்கான தர்ப்பண மந்திரத்தை சொல்லி கொடுப்பது இன்னும் அதிகப்படியான பலனை தரும். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாளுங்க. பித்ருக்களை வழிபடுவதற்கு அற்புதமான நாளாகவும் அமைந்திருக்கு. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில நம்ம முறையாக தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து வந்தாலே, முன்னோர்களை ஆராதித்து அவங்களை வணங்கி வந்தாலே நாமும் நம்ம சந்ததியினருமே பார்த்தீங்கன்னா வளமோடு வாழ முடியுங்க. முக்கியமாக பித்ருதாபம் இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழலான்னு சொல்ல இருக்காங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை சிறப்புங்க. அந்த வகையில் தை அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாளாக அமைய போகுது. இந்த ஆண்டு தை அமாவாசை பார்த்தீங்கன்னா வருகின்ற 18ஆம் தேதி அமைந்திருப்பதால் இந்த நாளை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு ஆராதனையும் தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை செய்தாலே பித்திருக்களுடைய ஆசை உண்டாகும். இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எள்ளும் தர்ப்பணமும் இறைத்து கூட வழிபடலாம். அதே போல திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க இந்த நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைப்பதாலே முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திதியளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்திடுங்க. பிறகு சந்தன குங்குமம் இடணும். முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடு வருவதோ உங்களுடைய குலத்தையும் வம்சத்தையும் செய்யுங்க. அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை என்று மட்டுமாவது கண்டிப்பாக வைக்க வேண்டுங்க. அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவங்களுடைய போய் சேரணும்னு சொல்லுவாங்க. முன்னோர்களை உரிய காலத்தில் நம்ம வணங்கி வந்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். வருடத்தில் மட்டும் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சாஸ்திரத்தில் சொன்னாலும் அனைத்தையும் நம்ம செய்ய முடியாதுங்க. அதனால் இந்த மாத அமாவாசையில் மட்டுமாவது நிச்சயம் நீங்கள் செய்திடுங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா அப்படி தவறும் பட்சத்தில் மகாலய பட்சத்தில் நீங்கள் செய்து வழிபடலாம். ஒருவர் பார்த்தீங்கன்னா தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கி விட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனைன்னு அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து அவங்களுடைய வயிற்றையும் நிறைத்தா கடவுளுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் அமாவாசையினால் முன்னோர்களை நினைத்து
காகத்திற்கு உணவிடுவது ஒரு வழக்கமாக இருந்தால் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்குங்க. அதே போல மாலையில வாசல்ல மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து பழங்கள் மங்கள பொருட்களையும் வைத்து வணங்கி வழிபடுங்க. அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துடுங்க. இப்படி செய்தாலே இதுவரை தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்ல நல்லபடியாக நடந்து முடியும். இல்லத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளுங்க. அமாவாசை நாள ஏழைகள் இல்லதோர் அல்லனா இயலாதவங்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்து நீங்கி வாழ்க்கையில புண்ணிய பலன் உண்டாகும். வானவியல் கணக்கின்படி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில கூடுகின்ற போதுதான் அமாவாசையாக வருங்க. சூரியனை பிதிர்காரகன்னு, சந்திரனை மதுர்காரகன்னு சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் எமது பிதா மாதாக்களாகிய வழிபாடு தெய்வங்களாகவும் இருக்கு. சூரிய பகவான் ஆண்மையும் ஆற்றல், அறம், வீரம் மற்றும் எல்லாம் நமக்கு தரக்கூடியவராக இருக்காரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா நமக்கு மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடியவருங்க. இதனால மகிழ்ச்சி, தெளிந்த அறிவு, இன்பம், உற்சாகம்னு எல்லாவற்றையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரக்கூடியதாக இருக்கு. இத்தகைய பெருமைகளை கொண்ட சூரிய சந்திர தந்தை தாய் இழந்தவங்க அமாவாசை பூரண தினங்கள்ல வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. தை அமாவாசை தினத்துல அதிகாலை எழுந்து தீர்த்தம் ஆடி பின்னர் சிவாலய தரிசனமோ பிதிர் தரிசனமோ தர்ப்பணமோ அன்னதானம் செய்தாலே பார்த்தீங்கன்னா முத்தி கிடைக்கும்னு பூமியில இருக்கக்கூடிய உயிர்களிலே ரொம்ப உயர்ந்த பிறவினா அது மனித பிறவிங்க. மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா 9வது பாவம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல தீர்மானம் செய்யப்படுது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றாலே சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள்ல இரண்டுங்க. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள்னா நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தாங்க. அவங்க தங்களது சந்ததியினருடைய பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில முன்னேற்றமும் தடைகளும் ஆகல. பல தோஷங்கள் நிவர்த்தியாகன்னு வருடத்துல ஒரு சிறுப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாளுங்க. மதுக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனும் பிதுக்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணைந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் செய்து உணவு படையிட்டு ஆசி பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தானம் மன வலிமை பெறுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொலைன்னு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடும். இயற்கையாகவே இருந்தவங்களுடைய ஆத்மாவிற்கு பார்த்தீங்கன்னா எளிதில் முத்து கிடைக்குங்க. ஆனால் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு முத்து கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றித்தான் திரிந்துட்டு இருப்பாங்களாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதுங்க. சாத்விக குணம் வந்துடும். முறையான திதியும் தர்ப்பணமும் கிடைக்க பெறக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் நற்கத்தி உடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முறையாக வழிபாடு செய்தாலே தங்கள் அனைத்து சக்திகளையும் வந்ததினருடைய முன்னேற்றக்கோ ஆசிர்வாதாக அமையும். அமாவாசை என்று முன்னோர்களினுடைய ஆத்மா சாந்திக்காக செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் பூஜை பற்றினா நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நல்ல ஒரு பலனை தருங்க. தர்ப்பணம்னா எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பித்ரு புண்ணிய ரேகத்தில் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது. இந்த தர்ப்பணம் நீரினுடைய சக்தியானது பூமியின் ஆகர்ஷண நிறுத்தியும் தாண்டி பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையும். தை அமாவாசை என்று இந்த சக்தியானது ரொம்பவே அபரிவிதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அமாவாசையில நிலவு இல்லாத நாளாக இருப்பதால சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாளுங்க. இந்த நாள செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணம் முன்னோர்களால் நேரடியாக ஏற்கப்படுது. இறந்த போன மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப முக்கியம். மாகாளி அமாவாசையில் ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடலாம். அதே போல் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை தான் சமைத்து படையலிட வேணும்னு கிடையாது. பூசணிக்காய் போன்ற பொட்டாசியம், சோடியம் நிறைந்த காய்கறிகளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்வதோ அம்மன் வழிபாடு செய்வதோ இந்த நாளில் ரொம்ப சிறப்புங்க. புனித நதிகளில் நீராடி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் இடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.